60-70 காலகட்டங்களில் ஒரு பிரபல நடிகையாக வலம் வந்தவங்க தான் நடிகை புஷ்பலதா. தனது வாழ்நாட்கள்ல ரொம்பவே கஷ்டங்களை பட்டிருக்காங்க. இப்படி ஒரு திறமைசாலியான நடிகை திடீர்னு காணாம போனது திரையுலகத்திற்கே மிகப்பெரிய சோகத்தை கொடுத்திருக்கு. ஏன்னா நம்ம புஷ்பலதா நேற்று திடீர் மரணம் அடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட சினிமா வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எப்படி இவங்க சினிமாவுக்குள்ள வந்தாங்க, அதை பற்றிய தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இப்ப பார்த்தோம்னா புஷ்பலதா நாட்டியத்துல ரொம்பவே ஆர்வம் உள்ளவங்களா காணப்பட்டாங்க. இவங்களோட குடும்பத்துல மொத்தம் 8 பசங்க, அதாவது 5 பொண்ணுங்களும் 3 பசங்களும் இருந்தாங்க. அப்படியே 5வது பொண்ணா பிறந்தவங்க தான் நம்ம நடிகை புஷ்பலதா. இவங்களுக்கு அதிக செல்லம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அவ்வளவு அழகாவும் அதுவும் கடும் ஒல்லியாவும் இருப்பாங்களா. இப்படி தன்னோட தங்கை ஒல்லியா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பலதாவோட ஒரு அண்ணன் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு நாட்டிய குழுவில் சேர்த்திருக்காங்க. அங்க நாட்டியம் நல்லபடியா ஆடி இருக்காங்க. இது ஒரு உடற்பயிற்சி தானே, இதனால அவங்களோட உடம்பு நல்ல பக்கவாட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அழகான தோற்றத்துலையும் அழகான உடம்பு உடையவங்களா காணப்பட்டாங்க புஷ்பலதா. அதுக்கப்புறமா நம்ம புஷ்பலதாவோட அப்பா தன்னோட பசங்களையும் தன்னோட மனைவியும் பாத்திரங்கள் செஞ்சு வித்துதான் அவங்க குடும்பம் நடத்திருக்காங்க. இருந்தாலும் அந்த வருமானம் அந்த குடும்பத்துக்கு போதாததா இருந்திருக்கு. இதனால அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. உடனே இதை பார்த்து நம்ம புஷ்பலதா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு நாடக குழுவுல சேர்ந்திருக்காங்க. நாடக குழுவுல இவங்களோட நடிப்பு ரொம்ப திறமையா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல நாட்டியம் நாடக குழு இதுல எல்லாம் பெண்கள் கலந்து கொள்றத ரொம்பவே வன்முறையா கருதி இருக்காங்க. இதனால நம்ம புஷ்பலதாவை ஒரு சில காலகட்டங்கள்ல அவங்க குடும்பத்தாரும் அவங்க உறவினர்களும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. இருந்தாலும் தன்னோட முயற்சியை கைவிடாம நம்ம புஷ்பலதா நாட்டியம் நடனம் நிறைய விஷயங்களை கத்து வந்திருக்காங்க. அது மூலமா அவங்களுக்கு வருமானமும் வந்திருக்கு. இங்க பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்துல பரவாயில்ல, நம்ம பொண்ணோட வளர்ச்சி முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க உறவினர்கள் மறுபடியும் புஷ்பலதாவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஒரு டிராமால நடிச்சிருக்காங்க நம்ம புஷ்பலதா. இதை ஒரு டைரக்டர் பார்த்துட்டு இந்த பெண் ரொம்ப அழகா நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பட வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சோ இவங்களும் படம் நடிச்சிருக்காங்க. இவங்க முதலா நடிச்ச படத்திலேயே இவங்களுக்கு ஓஹோன்னு வந்துருச்சு. அதனால அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பும் நடிகை புஷ்பலதாவுக்கு கிடைச்சது. இவ்வாறு பல படங்கள்ல நடிச்சு அதிக ரசிகர்களின் மனதில் இடம் பிடிச்ச நம்ம புஷ்பலதா ஒரு காலகட்டத்தில் ரஜினிங்கிறவங்க கூட கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. அவரை தான் இப்போ திருமணமும் பண்ணியிருக்காங்க. இவ்வாறு பல திறமைகளோட இருந்த புஷ்பலதா திடீர்னு திரையுலகில் இருந்து கொஞ்ச காலம்